தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையோடு ஓய்கிறது. தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்கள் மாலை 6 மணிக்குள் வெளியேற வேண்டும் என உத்தரவு. தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு சமூக வலைதளங்கள் மூலம் வாக்கு சேகரிக்க கூடாது. மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறும் என பிரதமரை யாரோ ஏமாற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மோடி ஆட்சியில் மக்கள் வாழ்வதே போராட்டமாக உள்ளதாக கவலை. மக்களை பிளவுபடுத்தி பிரதமர் மோடி மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே வளராது என்றும் விமர்சனம். பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் அளவிற்கு பாமகவின் நிலை சென்றுவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மக்களை பற்றி கவலைப்படாமல் பாமக அடிக்கடி கூட்டணி மாறுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை கோவிலம்பாக்கத்தில் வாக்காளர்களுக்கு பண பட்டுவாடா செய்த அதிமுகவினர். ஊராட்சி மன்ற தலைவர் வீடு முன்பு பண விநியோகம் செய்த காட்சி வெளியானது. ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக பாஜகவினர் போராட்டம். பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்து பல மணி நேரம் காத்திருந்தும் வராததால் ஆவேசம். நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் உள்ள 102 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் போட்டி. தமிழ்நாடு முழுவதும் அரசியல் தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பரப்புரை. 10 ஆண்டுகால பாஜக அரசின் அவலங்களை எடுத்து கூறி வாக்கு கேட்பு. தமிழ்நாடு முழுவதும் புது முயற்சிகளை கையாண்டு வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. கும்மியடித்தும் தாரை தப்பட்டை முழங்கவும் ஊர்வலமாக சென்று வாக்கு கேட்பு. அதிமுகவை விமர்சிக்கும் அன்புமணி ராமதாசிற்கு கே.பி. அன்பழகன் கண்டனம். அதிமுகவால் கிடைத்த எம்பி பதவியை ராஜினாமா செய்யாதது ஏன் என கேள்வி. கோவை தொகுதிக்காக தனி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது திமுக. சிங்கார சென்னை போல கோவை ரைசிங் என்ற பெயரில் வாக்குறுதிகளை வெளியிட்டார் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்கள் மதுபான கடைகள் மூடல். இன்று மாலை 6 மணி முதல் 20ஆம் தேதி காலை 6 மணி வரை 144 தடை உத்தரவு. பொய்களை கூறி மக்களை திசை திருப்பும் பாஜகவின் மாயஜால வித்தை இனி எடுபடாது என திமுக கண்டனம். வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்விகளுக்கு பாஜக பதில் கூறுவதில்லை என்றும் விமர்சனம். எதிர்க்கட்சிகள் ராமரை அவமதித்து விட்டதாக பிரதமர் பொய்யான குற்றச்சாட்டு. மோடி மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தல். தேர்தலில் பதிவான வாக்குகளில் வேறுபாடு இருந்தால் ஒப்புகைச் சீட்டுகளை எண்ண வேட்பாளர்கள் முறையிடலாம். விவிபேட் ஒப்புகைச் சீட்டுகளை 100% எண்ண கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகள் திமுகவினரின் செல்போன்களை ஒட்டு கேட்பதாக புகார். தேர்தல் நியாயமாக நடைபெறுவதை உறுதி செய்யவும் வலியுறுத்தல்.
பெரம்பலூர் மாவட்ட வனப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் என தகவல். 3 குழுக்களை அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்திய வனத்துறை. கொல்கத்தா அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் அணி த்ரில் வெற்றி. ஜாஸ் பட்லரின் அதிரடியால் ராஜஸ்தான் அணி கடினமான இலக்கை எட்டி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று குஜராத் டெல்லி அணிகள் மோதல். வெற்றியை தொடர இரு அணிகளும் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.